ராக்கெட் ராஜா பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் 2018 or 21 அப்புறம் ராக்கெட் ராஜா பேரே இங்கே பெருசாக அடிப்படல. சென்னை மாநகராட்சிக்குள்ளேயும் ஒன்று, ரெண்டாவது சென்னை மாநில காவல் ஆணையரகத்துக்குள்ளேயும் நுழையவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க மேலே இருக்க கேஸ்லாம் கேட்டால் எல்லாருமே கண்டிப்பாக நமக்கே ஒரு அதிர்ச்சி வரும். சாட்சியங்களை மிரட்டுவதில் அடிக்கடி ஈடுபட்டு இருக்கிறதுனால ரவுடிஸ்க்கு ஏதாவது கொலை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுடிஸ் யாராவது கொலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 விஷயத்துக்காக அது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு என்கொயரி ப்ரொசீடிங்ஸ் போகும். இந்த லெனின் அப்படிங்கிற பர்சன் மேலே பார்த்தீங்கன்னா 28 கிரிமினல் கேசஸ் இருக்குது. இந்த 3 பேரும் இனிமேல் சிட்டிக்குள்ளே வர்றது அப்படின்னா 2 விஷயத்துக்காக மட்டும்தான் வர முடியும். காவல் ஆய்வாளர் ஒருவர் ராக்கெட் ராஜா தரப்புலேருந்து நேரில் கொண்டு போய் ஒரு சம்மன் கொடுக்குறாங்க. எங்கள் ஆணைக்குடியில் இருக்க ஒரு வீட்டுக்கே கொண்டு போய் அந்த அறிக்கையை கொடுக்குறாங்க. என்ன அறிக்கையை கொடுக்குறாங்கன்னா, இப்போ நிறைய பேர் ஏன் விட்னஸ்க்கு வர்றதில்லை, எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை, எங்களுக்கு பயமாக இருக்குது, வந்தால் எங்களை ஏதாவது பண்ணிடுவாங்கன்ற. இது மன்னிச்சு விடுற செயல் கிடையாது. இது அவங்களுக்கு ஒரு அலர்ட் மாதிரி, ஒரு வார்னிங் மாதிரி. இதை தாண்டி அவங்க திரும்ப அந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக தண்டனைகள் மிக கடுமையாக தான் இருக்க போகிறது. ரவுடி ராக்கெட் ராஜா சென்னையில் நுழையவே கூடாது அப்படின்னு சென்னை மாநகர போலீஸார் அதிரடியாக தடை விதிச்சிருக்காங்க. என்ன காரணம்? ராக்கெட் ராஜா மட்டும் இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 ரவுடிஸ் இங்கே சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது ஒருத்தர் ராக்கெட் ராஜா, ஓகே, அதாவது பனங்காட்டுப்படை கட்சியின் தலைவர் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது நெற்குன்றம் சூர்யா, பிஜேபியோட ஸ்டேட் ஆஃபீஸ் பேரர்னு சொல்லப்படுது, அதாவது பட்டியலின மாநில செயலர், ஓகே, அப்படின்னு 2வது பர்சன். 3வது பர்சன் பார்த்தீங்கன்னா லெனின் அப்படிங்கிற பர்சன். இவர் இந்த நடுவீரப்பட்டு தாம்பரத்தை தாண்டி இருக்கக்கூடிய பர்சன் தான் இந்த லெனின். இந்த 3 பேரும் சென்னை மாநகராட்சிக்குள்ளேயும் ஒன்று, ரெண்டாவது சென்னை மாநில காவல் ஆணையரகத்துக்குள்ளேயும் நுழையவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் செக்ஷன் 51A ஆஃப் சென்னை சிட்டி போலீஸ் ஆக்ட் அது கீழே ஒரு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டர்ன்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வெளியேற்றுதல் ஆணை. 1 வருஷத்துக்கு சென்னைக்குள்ளே அவங்க வரவே கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே போடப்பட்ட ஒரு ஆர்டராக இருக்குது. ஓகே, அதுக்கு போலீஸ் தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட காரணம் என்ன? கண்டிப்பாக இவங்க எல்லாமே A+ கேட்டகரி ரவுடிஸ். ஓகே, இங்கே ஒரு விஷயம் எடுத்துக்கோங்களேன். ஒரு ரவுடிஸ்க்கு ஏதாவது கொலை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுடிஸ் யாராவது கொலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 விஷயத்துக்காக அது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு என்கொயரி ப்ரொசீடிங்ஸ் போகும். அந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அந்த ரவுடிஸ்குள்ளே ஏதாவது முன்பகை இருந்துதான், ஓகே, ஒன்று இல்லை அப்படின்னா அவங்க ஏரியாவில் யார் கெட்டு அப்படிங்கிறதுக்காக கொலை பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஓகே, இல்லை 3வது இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக, ஓகே, ஒருத்தர் கொலை பண்ணாதான் இன்னொருத்தர் தான் அந்த இடத்த பிடிக்க முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிடிக்கிறதுக்காக நடத்தப்பட்ட கொலையா இல்லை கேங் வாரா இது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு காரணங்களால் இங்கே நிறைய ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ் அதில் தான் தொடங்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, ஒன்று, இவங்களை ஏன் இந்த இடத்து இவங்க எல்லாருமே நான் சொன்ன மாதிரி A+ கேட்டகரி ரவுடிஸ். அதுக்கு முன்னாடி ராக்கெட் ராஜா பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் 2018 or 21 அப்புறம் ராக்கெட் ராஜா பேரே இங்கே பெருசாக அடிப்படலன்னு நினைக்கிறேன் இல்லையா? ரீசெண்டாக அந்த யுவராஜ் அவர் பரோலில் வந்திருந்தப்போ தான் ராக்கெட் ராஜா அவர் கூட ஃபோட்டோவில் இருந்து அதுக்கப்புறம் தான் நிறைய அவர் பேர் அடிப்படை தொடங்குச்சு. ஓகே, நம்ம வேணால் அடுத்தடுத்து யார் அந்த ராக்கெட் ராஜா லெனின் அப்படி வேணால் நம்ம பார்க்கலாம். ஓகே, ராக்கெட் ராஜா இவங்க 3 பேரும் சாதாரண ரவுடிஸ் கிடையாது. நான் சொன்ன மாதிரி A+ கேட்டகரி ரவுடிஸ். ஓகே, அப்படிங்க நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா இவங்க மேலே இருக்க கேஸ்லாம் கேட்டால் எல்லாருமே கண்டிப்பாக நமக்கே ஒரு அதிர்ச்சி வரும். இந்த லெனின் அப்படிங்கிற பர்சன் மேலே பார்த்தீங்கன்னா 28 கிரிமினல் கேசஸ் இருக்குது. அந்த 28 கிரிமினல் கேசஸில் இந்த இடத்துல 6 மர்டர் கேஸும் 12 அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸும் இருக்குது. இந்த நெற்குன்றம் சூர்யா 2வது பர்சன், அவர் மீது 64 கிரிமினல் கேசஸ் இருக்குது. இந்த இடத்துல அந்த 64 கிரிமினல் கேசஸில் இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா 5 மர்டரும் 11 அட்டெம்ப்ட் டு மர்டரும் இருக்குது. 3வதாக சொல்லப்பட்டது தான் இந்த ராக்கெட் ராஜா. இந்த ராக்கெட் ராஜா மீது 20 கிரிமினல் கேசஸ். அந்த 20 கிரிமினல் கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா 5 மர்டர், 6 அட்டெம்ப்ட் டு மர்டர். பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ கேசஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டேஷன்லையும் நம்ம ஹிஸ்ட்ரி ஷீட் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுவோம். ஹிஸ்ட்ரி ஷீட்னா குற்ற சரித்திர பின்னேடு, ரீசனாக நடக்கிற எல்லா கிரைம்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம்னா அந்த இடத்துல ஜாஸ்தி அந்த இடத்துல கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸாக தான் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா A+, A, B, C அந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா? ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட் OCU, ஓகே, அது ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் தடுப்பு. ஓகே,
இவங்க 2 பேரும் தான் இதை வந்து ரொம்ப கீழே, அது ஐஎஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, உளவுத்துறை, அவங்க சொன்ன ஒரு ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் இப்போ இந்த ஒரு நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஒன்று. ரெண்டாவது இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நுண்ணறிவு பிரிவுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, அதாவது அதோட ஜேசி தர்மராஜ் தலைமையில் தான் இந்த துறைகள் எல்லாம் இயங்கிட்டு வருது. ஓகே, அவங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 4300 ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் இப்போ கண்காணிப்பு கீழே வைக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, அதில் பார்த்தோம் அப்படின்னா 476 மேஜர் கிரைம் பண்ணக்கூடிய கேங்கும் 223 மைனர் கிரைம் பண்ணக்கூடிய கேங்கும் இப்போ சர்வைலன்ஸ் கீழே வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் விஷயம். இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா 32 A+ கேட்டகரி ரவுடிஸ் ப்ளஸ் 108 A கேட்டகரி ரவுடிஸ், அப்புறம் 325 B கேட்டகரி ரவுடிஸ், 549 C கேட்டகரி ரவுடிஸ், இவங்க அனைவருமே இப்போ வந்துட்டு கண்காணிப்பு கீழே வைக்கப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து விஷயமா இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 417 பர்சன்ஸ் அண்டர் கூண்டாஸ் ஆக்ட், இவங்க எல்லாம் இப்போது சர்வேலன்ஸ்குள்ளே கொண்டு வரப்பட்டுட்டாங்க. ஓகே, இதை தாண்டி இங்கே போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த 3 பேரும் இனிமேல் சிட்டிக்குள்ளே வர்றது அப்படின்னா 2 விஷயத்துக்காக மட்டும்தான் வர முடியும். ஒன்று கோர்ட் கேஸ்க்காக, ஓகே, இல்லை அப்படின்னா ஆல்ரெடி பெண்டிங்கில் இருக்க கேஸ்க்காக இந்த காவல் நிலையத்தில் ஏதாவது என்கொயரி இருந்ததுன்னா அதுக்கு மட்டும்தான் வர முடியும். நடுவில் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது, இல்லை வேறு ஏதாவது நடவடிக்கைகளில் ஈடுபடுற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா இம்மீடியட்டாக தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும்னு இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த 3 பேரும் சென்னை சிட்டிக்குள்ள வரதுனால குற்றங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு போலீசார் கருதுறாங்களா? மெயினாக இந்த லெனின் தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பழைய பழைய கேசஸ் இருக்கு இல்லையா, அதை சார்ந்த ஒரு சாட்சியங்களை இவர் மிரட்டுவதாக சொல்லப்படுது. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ராக்கெட் ராஜா பாருங்களேன், பால விவேகானந்தன் என்கிற ஆறுமுக பாண்டியன் என்கிற ராஜா என்கிற ராக்கெட் ராஜா, இதான் இவரோட இது. சரியா? இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, மெயினாக இந்த டி நகர் துணை ஆணையர் சார்பில் இருந்து காவல் ஆய்வாளர் ஒருவர் வந்துட்டு ராக்கெட் ராஜா தரப்புலேருந்து நேரில் கொண்டு போய் ஒரு சம்மன் கொடுக்குறாங்க. எங்கள் ஆணைக்குடியில் இருக்க ஒரு வீட்டுக்கே கொண்டு போய் அந்த அறிக்கையை கொடுக்குறாங்க. என்ன அறிக்கையை கொடுக்குறாங்கன்னா, 1998 அதாவது ராக்கெட் ராஜா மீது பல வழக்குகள் இருக்குது, அது நம்ம தனியாக அவரை பற்றி யாருன்னு பார்க்கும்போது பார்க்கலாம். சரியா? 1998 ஒரு கொலை வழக்கில், ராக்கெட் ராஜா பண்ண கொலை வழக்கில் யாருமே சாட்சி சொல்ல வரல. ஒன்று. ரெண்டாவது 2001 எழும்பூரில் கட்டதுரை அப்படிங்கிறவரை கொலை பண்ண வழக்குலையும் யாரும் சாட்சி சொல்ல வரல. ஓகே, அதை தாண்டி 2018 தேனாம்பேட்டையில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் ஆயுதப்படை சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட வழக்கும் இன்னும் நிலுவையில் உள்ளது ராக்கெட் ராஜா மீது. இந்த மாதிரி ராக்கெட் ராஜா இந்த மாதிரி சென்னைக்குள்ளே வருவதாக இருக்கட்டும், இந்த மாதிரி சாட்சியங்களை மிரட்டுவதில் வந்து அடிக்கடி ஈடுபட்டு இருக்கிறதுனால யாரும் சாட்சி சொல்ல வராததுனால இவங்க நிரபராதி அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போய் சேருது. ஏன்னா ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரும்? ஒன்று இவங்க நிரபராதின்னு வரும், இல்லை இவங்க குற்றவாளின்னு வரும், இல்லைனா இவர்தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு வரும். ஒன்று. டிலே இன் ப்ரொசீடிங்ஸும் ஏன் நடக்குது? விட்னஸஸ் ப்ராப்பராக வராததுனால தான். ஏன்னா விட்னஸ் சாட்சியங்கள் உடைக்கப்பட்டாலே கேஸ் உடைக்கப்பட்டுரும். ஸோ அந்த மாதிரி இந்த ராக்கெட் ராஜா தரப்புலேருந்தோ இந்த லெனின் தரப்பு இவங்க 3 பேர் தரப்புலேருந்தோ இந்த சாட்சியங்கள் எல்லாம் அடிக்கடி மிரட்டப்பட்டு கொண்டுட்டு இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, நில சம்பந்தமான விவகாரத்தில் அடிக்கடி தலையிட்டு சென்னைக்குள்ளே இவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த ரீசன்னால தான் அவங்களுக்கு ஒரு சம்மன் அனுப்பி ராக்கெட் ராஜாக்கு எஸ்பெஷலி 5 நாளுக்குள்ளே விளக்கம் கொடுக்க சொல்லி வந்தது. ஓகே, அந்த விளக்கம் ராக்கெட் ராஜா அட்வொகேட் தரப்புலேருந்து டி நகர் ஸ்டேஷன், அதாவது துணை ஆணையர் தரப்புக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் அவங்க சொன்னதில் கன்வின்ஸ் ஆகாமல் அந்த கொடுத்த ரிப்ளையை நிராகரித்ததின் விளைவாகத்தான் இப்போ இந்த ஒரு ஆர்டர் போடப்பட்டிருக்கு. சென்னை கமிஷனராக அருண் IPS அவர்கள் பதவியேற்று கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த 1 வருஷமா இல்லாத விஷயமா இன்னைக்கு இந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம்? இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, இது 1 வருஷம் இல்லை, கடந்த 25 வருஷத்துல இதான் முதல் முறை. ஏன் இப்படி ஒரு முதல் முறையா ஏன் இப்படி ஒரு நடவடிக்கை? கண்டிப்பா இப்போ நம்ம என்ன சொல்றோம், இந்த இடத்துல ரவுடிஸ்க்கெல்லாம் ஒரு பயம் வரணும். ஓகே, தண்டனைகள் கடுமையாக்கப்படணும், சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால்தான் வந்து இந்த பக்கம் குற்றங்கள் குறையும்னு சொல்றோம். அதுல ஒரு விதமா இதை பார்க்கலாம் இல்லையா? ஏன்னா சாட்சியங்கள் மெயின். இப்போ நிறைய பேர் ஏன் விட்னஸ்க்கு வர்றதில்ல? எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை, எங்களுக்கு பயமாக இருக்குது, வந்தால் எங்களை எதாவது பண்ணிடுவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ அதுதானே மெயின். இந்த ரவுடி அப்படின்னாலே போலீஸார் என்கவுண்டர் தான் பண்ண முடிய விஷயங்களை பார்த்துருக்கோம், அல்லது சுட்டு பிடிச்சோம் ஷூட் பண்ணி அரெஸ்ட் பண்ணுங்கிறதா பார்த்துருப்போம். அப்படின்னா ரவுடிகளுக்கு போலீஸார் மீது ஒரு பயம் இருந்தது. இந்த ரவுடிகள் சென்னைக்குள்ளேயே வரக்கூடாது, ஏன்னா சென்னை மக்கள் அல்லது சென்னை அமைதியாக இருக்கக்கூடிய சென்னை சீர்குலைஞ்சிடும், ஸ்பாயில் ஆகுன்றதா அப்படின்னு போலீஸார் நினைக்கிறாங்க. அப்படின்னா
ஏன் அந்த ரவுடிகளை போலீஸார் மன்னிச்சு விடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது மன்னிச்சு விடுறது இல்லை, மக்களுக்கு குந்தகம் விளைவிக்க வகையில் எதுவும் நடக்கக்கூடாதுன்றது தான். இன்னொன்று, இது ராக்கெட் ராஜா தரப்பிலிருந்தும் லெனின் தரப்பிலிருந்தும் முற்றிலுமாக மறுக்கப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னு கேட்டால் இது அரசியல் ரீதியாக எங்களுக்கு கொடுத்த நெருக்கடி அப்படியெல்லாம் பேசப்படுது இந்த இடத்துல. ஓகே, பட் அது அரசியல் ரீதியாக நெருக்கடி கொடுக்கறதுக்கு அவங்க ஒன்றும் சாதாரண மனுஷங்க கிடையாது. எல்லாருமே ரவுடிஸ், ஏ கேட்டகரி ரவுடிஸ், எல்லாருமே A+A கேட்டகரி ரவுடிஸிங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது இது எப்படி நம்ம அப்படி பிளெயினான கண்ணோட்டத்தில் நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, இங்கே என்கவுண்டர்னு சொல்கிறீங்க. என்கவுண்டர் இஸ் நாட் அ சிம்பிள் திங். பண்ணிட்டு அப்படியே போயிட முடியாது. முதல்ல ஒருத்தவங்க தப்பியோட முயற்சி பண்ணுறாங்கன்னா காலுக்கு கீழே தான் சுடணும். அதுக்கப்புறம் போலீஸையே இவங்க தாக்குறாங்கன்னும் போது அவங்கள தற்காத்து கொள்வதற்காக மட்டும்தான் சுட வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருப்பாங்க. இன்னொன்று, போலீஸ் ஜஸ்ட் லைக் தட் சுட்டுட்டு அவங்களும் ஈஸியாக கையை வச்சுட்டு போயிட முடியாது. அவங்களுக்கும் என்கொயரி இருக்குது, அவங்களும் ஏன் சுட்ட குண்டுக்கு கணக்கு எல்லாமே அவங்க சொல்லியே ஆகணும். ஏன்னா என்கவுண்டருக்கு இங்கே ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் கிடையாது. சரியா? அப்படி இருக்கும் போது இது மன்னிச்சு விடுற செயல் கிடையாது. இது அவங்களுக்கு ஒரு அலர்ட் மாதிரி, ஒரு வார்னிங் மாதிரி. இதை தாண்டி அவங்க திரும்ப 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 அந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக தண்டனைகள் மிக கடுமையாக தான் இருக்க போகிறது. இந்த 3 பேருமே சென்னைக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னா அவங்க அந்தந்த ஊரில் இருப்பாங்க. அந்த ஊரில் குற்றம் கிரைம் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? அதுக்கான தண்டனை அவங்களுக்கு இருக்க தான் போகுது. ஓகே, இங்கே மெயினாக இவங்க சொல்கிற விஷயங்கள் என்னவா இருக்குது? சென்னைக்குள்ளே இவங்க வரும்போது நிலம் சம்பந்தமான கட்ட பஞ்சாயத்து ப்ளஸ் சாட்சியங்களை அளிக்கக்கூடிய விஷயத்தில் ஈடுபடுகிறார்கள். இது ஏன்னா இப்போ நடக்கிற கேஸ்களை, நிலுவையில் உள்ள வழக்குகளை, ஏன்னா இப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கோன்றாங்க. ரீசெண்டாக வர்ச்சூர் செல்வம் இஷ்யூவும் நம்ம பார்த்துருப்போம். அங்கேயுமே திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கோன்ற ஒன்று தான் இப்போ எல்லாருமே எடுக்கக்கூடிய ஸ்டாண்டாக இருக்குது. ரீசெண்டாக இறந்து போன வசூல் ராஜாவாக இருக்கட்டும் காஞ்சிபுரத்தில், இல்லை இங்கே ரவுடி ராபர்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே எடுத்த ஒரு ஸ்டாண்ட் அதுதான். ஓகே, அப்படி இருக்கும்போது இருக்க வழக்குகள் இப்படி தான் ஒன்றுமே இல்லாமல் எல்லா வழக்கையும் அவங்க குற்றவாளியில் நிரபராதின்ற மாதிரி ஆகுது சாட்சியங்கள் இல்லாததுனால. இனிமேலும் அது தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வெளியேற்றுதல் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. போலீசார் எடுத்திருக்கக்கூடிய இந்த அதிரடியான நடவடிக்கை பற்றி ஒரு அட்வொகேட்டா உங்களுடைய பார்வை? கண்டிப்பா இது ஒரு உங்களுக்கு மெயினா அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம என்ன சொல்றோம், எவிடன்ஸ் பிளேஸ் அ வெரி பிக் ரோல். ஓகே, அவங்க இந்த மாதிரி உள்ள மிரட்டுறதுனாலயோ, ஒரு பொசிஷன்ல ஒரு பொசிஷன் மேட்டர்லயோ, அந்த மாதிரி ஒரு அபகரிக்கிற விஷயத்துல ஈடுபடுறதுனால தான் இங்க ஒன்று இருக்கு. ரெண்டாவது, மேபி ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களால இன்னும் கிரைம்ஸ் நடக்கும்ன்ற ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட்டும் வந்திருக்கலாம். அதெல்லாம் வச்சு அகைன் இட் இஸ் அ ப்ரிவென்டிவ் மெஷர் ப்ளஸ் கரெக்டான விஷயத்தில் கேசஸ் எல்லாம் நடக்கணுன்ற ஒரு நல்லெண்ணம் கருதி மட்டும்தான் இந்த ஆர்டர் அந்த இடத்துல போடப்பட்ட ஒன்றா பார்க்கப்படுது. நிறைய விஷயம் நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எனக்கு நன்றி.